வாங்க ஏஆர் டேஸ்டி சமையலில் ஒரு சூப்பரான புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அது டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ புடலங்காயை இது போல் நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம உப்பு கலந்து வச்சுக்கலாம். இது போல் கலந்து வச்சிங்கன்னா இதில் உள்ள தண்ணியெல்லாம் நமக்கு தனியாக வந்துடும். ஒரு கடாயில் நம்ம ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்காங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்காங்க. நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்காங்க. ஒரே ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்காங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். புடலங்காயை கட் பண்ணி நம்ம கலந்து வச்சுருக்கிறது இதோட சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கிறதுனால அப்படியே இதோடய சேர்த்துருங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பாசிப்பருப்பு நான் 2 தடவை கழுவிட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா காய் தண்ணியெல்லாம் சுண்டி வரந்தோன்னே நம்ம தேங்காய் சேர்த்துக்குவோம். அது வரைக்கும் மூடி வச்சுருங்க. நல்லா காய் பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். நல்லா 1/2 மூடி தேங்காய் நான் துருவி சேர்த்துருக்கேன். தேங்காய் நிறையா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது போல் கலந்து விட்டுட்டேன். சூப்பராக பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பீட்ரூட் பொரியல் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம்.
கடாய் நல்லா சூடான பிறகு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னா சிறிதளவு கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பீட்ரூட்டை தோல் சீவி நான் துருவி வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்துக்கலாம். இது தேவையான உப்பு, இவ்வளவு தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. காய் நல்லா வெறும் வரைக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா காய் நல்லா சுண்டிடுச்சு. காய் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இது கூட நம்ம துருவி வச்சுக்க தேங்காயை சேர்த்துக்குவோம். நல்லா இது போல் கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, பீட்ரூட் பொரியல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.